நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை பிரகாசிக்க செய்பவர். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26வது வசனங்கள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஒரு மகன் தன் தகப்பனிடம், ஆண்டவர் எப்படி தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ண முடியும் என்று கேட்டான். அவனுடைய தகப்பன் சிரித்து கொண்டே, இன்று இரவு வரை காத்திரு என்று கூறினார். அன்று முழு நிலவு வானில் தெரிந்தது. தன் மகனை நள்ளிரவில் ஒரு குளத்தின் அருகே அழைத்து சென்று ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பினார். அவனை பார்க்க சொன்னார். மீண்டும் இன்னொரு கேணிக்கு அழைத்து சென்றார். தண்ணீரில் நீ பார்த்தது என்ன என்று கேட்கவே, நிலவின் பிம்பம் தெரிந்தது என்று மகன் சொன்னான். எப்படி ஒரு நிலவு தன்னை எல்லா நீர்நிலைகளிலும் பிரதிபலிப்பது போன்றுதான் தேவனும் அவருடைய முகத்தின் ஒளியை நம்மேல் பிரகாசிக்க செய்கின்றார். அவருடைய கெம்பீர சத்தத்தை அறியும் நாம் பாக்கியம் உள்ளவர்கள். அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடக்க செய்வார். கர்த்தர் மோசேயோட பேசினதினால் அவன் முகம் பிரகாசித்தது. ஸ்தேவானும் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கும் போது அவனுடைய முகம் தேவதூதனின் முகத்தை போலிருந்தது. இயேசுவின் முகம் சூரியனைப் போல பிரகாசிக்கின்றது. நீதியின் சூரியன் அவர். அவரோடு நாமும் பேசும்போது, அவருக்காக சாட்சியாக வாழும் போது அவர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். நமக்கு கிருபையின் மேல் கிருபையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, நீர் எங்களை பிரகாசிப்பிக்கிற தெய்வமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.